கோட்ஸே என்கிற பயங்கரவாதி மகாத்மா காந்தியை சுட்டு கொன்றான், அதனால் இந்துக்கள் எல்லாருமே வந்து பயங்கரவாதிகளா? அதனால் வந்து இது மாதிரி பேசுகிறது இதுதான் அரசியலையும் நாட்டின் பண்பையும் கீழ்த்தரமாக்குறது. இப்படி மதத்தின் சாயத்தை வந்து இதுக்கு பூச பார்க்குறது. இப்போ காஷ்மீர் வந்து சொர்க்க பூமி ஆயிடுச்சு, அமைதி பூங்காவாயிருச்சு, பயணிகள்லாம் வாங்க சுற்றுப்பயணம் செய்கிறதுக்கு வாங்கன்னு சொல்லி மாறி மாறி கூப்பிட்டது யார்? ஒன்றிய அரசு தான் கூப்பிட்டாங்க. அது யாரும் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அப்போ இன்றைக்கி ஒன்றிய அரசு தான் பதில் சொல்லணும். ஒரு யுத்தம் வந்து பாகிஸ்தான் கூட ஆரம்பிச்சதுன்னா 12 அல்லது 15 நாட்களுக்குள்ள அந்த யுத்தத்தை முடிச்சு வைக்க முடியலைன்னா நம்முடைய எக்கானமிக்கு பெரிய டிராபேக் வரும். பாகிஸ்தான் பொருளாதாரத்தில் வீழ்ச்சி அடைந்த ஒரு நாடு. சில பேர் சொல்கிறாங்க ஆஸ் அ கண்ட்ரி பாகிஸ்தான் இஸ் அ ஃபெயிலியர் அப்படின்னு சொல்கிறவங்க கூட இருக்காங்க. மதத்தின் அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு நாடு என்றுமே நிலைத்து நிற்க முடியாது அப்படின்னா. வணக்கம்மா. வணக்கம். பஹல்காம் டெரர் அட்டாக் பற்றின உங்களோட ஃபர்ஸ்ட் ஒப்பீனியன்? இல்லை, இது ரொம்ப துரதிருஷ்டவசமானதுங்கிறது ஃபர்ஸ்ட் ஒப்பீனியன். ஏன்னா இதுக்கு முன்னாடி புல்வாமாவில் நடந்தது வந்து நம்முடைய சோல்ஜர்ஸ் மேலே அட்டாக் பண்ணால் அதே ஒரு குழைத்தனமான அட்டாக். அது ஒரு காம்பேட்டில் ஒரு யுத்தத்தில் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுறதும் சாகிறதும் இயல்பு, அதுதான் போர் இலக்கணம். ஆனால் வழியில் வந்து சில பேரை வந்து எதிர்பாராமல் நிறுத்தி கொள்றதுங்கிறது வந்து கோழைத்தனம். அதை விட மிகப்பெரிய கோழைத்தனம் எந்த விதத்துலேயும் இந்த யுத்தத்துக்கு எதுக்குமே சம்மந்தப்படாத சாதாரண குடிமக்கள், ஒரு ட்ராவலர்ஸாக வந்தவங்க, பயணிகளாக வந்தவர்கள், அவங்க மேலே இப்படிப்பட்ட ஒரு தாக்குதல் நடத்திங்கிறது மிக பயங்கரமான கோழைத்தனம். ஸோ இதில் மதத்தையும் உள்ளே எடுத்துகிட்டு வராங்களா சார்? இல்லை, மதத்தை உள்ளே எடுக்கிறது மாதிரி முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது. ஏன்னா கொல்லப்பட்டவர்கள் ஒருத்தர் வந்து முஸ்லீம். முதல்ல என்னென்னமோ வருஷன் சொன்னாங்க. சில பேர் சொன்னாங்க ஹிந்துவா முஸ்லீமான்னு பார்த்துட்டு கொண்டாங்கன்னாங்க. சில அங்கே இருந்தவங்கள இருந்து வேறு இன்னொருத்தர் சொன்னார் எங்கேருந்து குண்டு வந்ததுனே தெரியாது, குண்டு மடமடன்னு வந்து இன்னொருத்தர் சொன்னார். ஆனால் இப்போ நமக்கு என்ன தெரியுதுன்னா, இவங்களை கூட்டிகிட்டு போன பையன் வந்து ஒரு முஸ்லீம் பையன். அவன் வந்து அவங்க தாக்குனவங்களுடைய துப்பாக்கியை பிடிக்க போனபோது அவன் தாக்குதலுக்கு உள்ளாக இறந்து போயிருக்கான்னு சரி சொல்கிறாங்க. அப்போ இங்கே என்ன இது வந்தது? ஹிந்துக்களை மட்டும்தான் அட்டாக் பண்ணாங்கன்னு என்ன வந்தது? டெரரிஸ்ட் டஸ் நாட் ஹேவ் எ ரிலிஜன். பயங்கரவாதிகளுக்கு மதம் கிடையாது. கோட்ஸே என்கிற பயங்கரவாதி மகாத்மா காந்தியை சுட்டு கொன்றான், அதனால் இந்துக்கள் எல்லாருமே வந்து பயங்கரவாதிகளா? அதனால் வந்து இது மாதிரி பேசுகிறது இதுதான் அரசியலையும் நாட்டின் பண்பையும் கீழ்த்தரமாக்குறது. இப்படி மதத்தின் சாயத்தை வந்து இதுக்கு பூச பார்க்குறது. இப்படித்தான் கொரோனா சமயத்தில் வந்து ஒரு முஸ்லீம் யூத் கான்ஃபரன்ஸ் நடந்துச்சுன்னு சொல்லி அதனால தான் இந்தியாவுக்கே கொரோனா வந்ததுன்னு கதை விட்டாங்க, மாறி மாறி பிரச்சாரம் பண்ணாங்க. ஆனால் கடைசியில் வந்து உயர்நீதிமன்றம் சொல்லிச்சு இதுக்கு எந்த ஆதாரமும் இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் அதுக்குள்ளே டேமேஜ் நடந்துருச்சே. அதனால் இதெல்லாம் ரொம்ப தப்பு. ஒரு நாட்டுடைய எந்த நிலையில் அரசியல் பதவிகள் வைப்பவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது அரசியல் செய்பவர்களாக இருந்தாலும் சரி, இப்படிப்பட்ட ஒரு பேச்சு பேசுவது என்பதே தவறு. ஸோ புல்வாமா அட்டாக் நடந்தப்போ செய்யாத விஷயத்தையும் இப்போது மத்திய அரசு செஞ்சிட்ருக்காங்க. சிந்து நதி நீரை நிறுத்தி வைக்கிறது, இது ஆக்ட் ஆஃப் வார் அப்படிங்கிற மாதிரியும் பாகிஸ்தான் பார்க்குறதா சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு வெற்று பேச்சுங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். ஏன்னா இன்றைக்கி வந்து இவங்க வந்து சிந்து நதியை வந்து நதி ஓட்டத்தை வந்து தடுத்துட முடியுமா? நம்ம என்ன பெரிய அணையெல்லாம் கட்டி வச்சுருக்கோமா? ஒரு இதுக்காக நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம், எவ்வளோ தூரம் துயரத்தில் இருக்கோங்கிறத காட்டுறதுக்கு இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் இதை பார்க்க முடியும். இந்த ஸ்டேட்மெண்ட்னால உடனடியாக பாகிஸ்தானுக்கு தண்ணி போகிறது நின்று போகிறது இல்லை. நின்று போகுதுன்னு சொல்லி யாராவது சொல்லட்டும். அப்போ இது மக்களை திருப்திப்படுத்துறதுக்காக இதெல்லாம் சொல்கிறாங்களான்னு சொல்லி யோசிக்க வேண்டியிருக்கு. இதில் மக்களை திருப்திப்படுத்துறதுக்காக எதுவும் சொல்லக்கூடாது. செய்ய வேண்டியது என்னென்னா, இதில் ஆங்கிலத்தில் வந்து டூயபிள் ஆக்ஷன் சொல்லுவாங்க. செய்யக்கூடிய செயல்கள். செய்யக்கூடிய செயல் என்ன? பார்டருக்கு பக்கத்தில் இருந்து இவங்க வந்திருக்காங்க, தீவிரவாதிகள் வந்திருக்காங்க. நம்முடைய இன்டெலிஜென்ஸ் வந்து இந்த தீவிரவாதிகளுடைய கேம்ப் எங்கே இருக்குது எல்லாமே வந்து விவரங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுருக்கணும். அப்படி வச்சுருந்தாங்கன்னா இந்த தாக்குதல் நடந்த உடனடியாக நம்முடைய சாப்பர்ஸ் அனுப்பி, பிளேனையோ ஹெலிகாப்டர் அனுப்பி அவங்க மேலே தாக்குதல் நடத்தினா எந்த உலக நாடும் அதை நம்மளை கண்டம் பண்ணாது. ஆனால் இன்றைக்கி நீங்கள் வந்து தண்ணியை நிப்பாட்டுன்னு சொல்கிறீங்க. இந்த தண்ணி நிப்பாட்டினா விவசாயத்துக்கான தண்ணி இருக்கட்டும், குடிநீர் பஞ்சம் ஏற்படும். லட்சக்கணக்கான மக்கள் தவிக்கின்ற குடிநீர் பஞ்சம் ஏற்படும். அந்நியாரம் வந்து உலகத்தினோட நாடுகள் வந்து இதை ஒரு ஹியூமனிடேரியன் ஆங்கிளில் பார்த்தாங்கன்னா நமக்கு எதிராக பேசுவாங்க. அதனால் இதெல்லாம் வந்து இதுக்கு தீர்வு கிடையாது. தீர்வுங்கிறது என்னென்னா, முதல்ல இன்டெலிஜென்ஸ் வந்து ஃபெயிலியர் ஆயிருக்கா ஆன மாதிரி தான் தெரியுது. இன்னொன்று, இது வந்து முக்கியமான கேந்திரம். இந்த பகல்காம் வந்து அமர்நாத் யாத்திரைக்கு ஒரு முக்கியமான கேந்திரம். அப்போ அந்த இடத்துக்கு வந்து நம்ம போகிறவங்களுக்கு வந்து நம்ம வந்து செக்யூரிட்டி கார்டு கூட அனுப்பணுமா? ஒரு வயர்லெஸ் செட்டை வச்சுக்கிட்டு ஒரு செக்யூரிட்டி கார்டு கூட போயிருந்தாருன்னா உடனடியாக அவர் தகவல் சொல்லியிருக்க முடியுமே. இப்போ காஷ்மீர் வந்து சொர்க்க பூமி ஆயிடுச்சு, அமைதி பூங்காவாயிருச்சு, பயணிகள்லாம் வாங்க சுற்றுப்பயணம் செய்கிறதுக்கு வாங்கன்னு சொல்லி மாறி மாறி கூப்பிட்டது யார்? ஒன்றிய அரசு தான் கூப்பிட்டாங்க. அது யாரும் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அப்போ நீங்கள் ஒன்றிய அரசு தான் பதில் சொல்லணும். அப்படி கூப்பிட்டீங்களே, எதனால் இந்த அட்டாக் நடந்தது, நீங்கள் என்ன ப்ரிப்பேர்டாக இருந்தீங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒன்றிய அரசு பதில் சொல்லணும். ஒன்றிய அரசு என்ன பதில் சொல்லுவாங்க? இந்த நேரத்தில் இப்படிலாம் பேசுகிற நீங்களாம் தேச துரோகிகள்பாங்க. அதுதான் சொல்லிகிட்டு இருக்காங்க இது வரைக்கும்.
அதனால் தேச நலன்னு சொல்லி பார்க்கும்போது நம்முடைய பலம் என்ன பலவீனம் என்ன அப்படிங்கிற பற்றி இப்போ இதெல்லாம் வந்து பப்ளிக்கில் வந்து இவர் வந்து பிரதம மந்திரி பேசணும், உள்துறை அமைச்சர் பேசணும்னு எதிர்பார்க்கல. ஆனால் இப்போ எல்லா பார்ட்டியும் மீட்டிங் கூட்டுறாங்களே, அங்கேயாவது உண்மைகள் உரைக்கப்பட வேண்டும். என்ன நடக்குது, எதனால் நடந்தது அப்படிங்கிற செஞ்சு அடுத்து என்ன செய்ய போகிறோம் இதை பற்றி அப்படிங்கிறத பற்றின ஆலோசனைகள் நடக்கணும். இந்த மற்றபடி இங்கேருந்து 50 பேராக இருந்த டிப்ளமேட்டிக்ஸ் அந்த 30 பேர் ஆக்குறதுன்னு நம்ம சொல்கிறது, உடனே அவங்களும் பதிலுக்கு நாங்களும் 30 பேர் ஆக்கிட்டு சொல்கிறதெல்லாம் நார்மலாக 2 நாடுகளுக்கு இடையில டென்ஷன் வரும்போது இதெல்லாம் வழக்கமாக நடக்கிற செயல்கள். இதை பற்றி ரொம்ப பிரமாதமாக வந்து சந்தோஷப்படுறதுக்கோ அச்சப்படுறதுக்கோ எதுவுமே இல்லை. கொஞ்ச நாளில் மறுபடியும் வந்து ரெஸ்டோர் பண்ணுவாங்க 2 பேரும், அதுதான் நடக்கும். இந்தியா பாகிஸ்தான் வார் நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்கள் சொல்கிறாங்க. அதான் எனக்கு தெரிஞ்சு ஒரு யுத்தம் வந்து பாகிஸ்தான் கூட ஆரம்பிச்சதுன்னா 12 அல்லது 15 நாட்களுக்குள்ள அந்த யுத்தத்தை முடிச்சு வைக்க முடியலைன்னா நம்முடைய எக்கானமிக்கு பெரிய ட்ராபேக் வரும். நமக்கு அந்த மேன் பவர், இது ரிசோர்ஸஸ் பவர், டெக்னாலஜிக்கல் பவர் எல்லாம் இருக்கா அப்படிங்கிறத வந்து முதல்ல வந்து நம்ம வந்து பார்க்கணும். பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அது அப்படி ஒரு யுத்தம் நடத்தணும்னு சொல்லி வந்ததுன்னா சந்தேகம் இல்லாமல் இவர்கள் பாகிஸ்தான் அரசின் தூண்டுதலின் பேரில் இங்கு வந்தார்கள் அப்படிங்கிறது தெளிவுபடுத்தப்படணும். ஏன்னா ஒரு யுத்தம்னு வரும்போது உடனடியாக உலக நாடுகள்லாம் நம்ம பக்கம் நிற்கலாம், நியூட்ரலாவது நிற்கணும். அப்படி இல்லாமல் நம்ம வந்து ஒரு யுத்தத்தை ஆரம்பித்து வச்சுட்டு உலக நாடுகள்லாம் இல்லை நீங்கள் அவசரப்பட்டு ஆரம்பிச்சிட்டீங்கன்னு சொல்லி சொல்கிற சூழ்நிலை இருக்கக்கூடாது. இது ஒரு யுத்தம் வரைக்கும் போகும்னு சொல்லி எனக்கு தோணலை. ஏன்னா புல்வாமாவுக்கு அடுத்தபடி என்னென்னமோ பேசுனாங்க, என்ன பண்ணாங்க, செயலில் என்ன நடந்தது? இப்போயும் வந்து கனவிலும் காண முடியாத பயங்கர எதிர்வினைகள் இருக்குன்னு பிரதம மந்திரி பேசியிருக்காரு. என்ன எதிர்வினை இதுக்கப்புறம்? புல்வாமாவுக்கு முன்னாடி பார்லிமெண்ட்டே அட்டாக் பண்ணாங்க, அதுக்கப்புறம் என்ன எதிர்வினை இருந்தது? அதனால் இந்த மாதிரி பேசுகிறது வந்து ஜனங்களை சமாதானப்படுத்துறதுக்கு, இந்த மாதிரி பேச்செல்லாம் வந்து ஜனங்கள் வந்து தே வில் கெட் எக்ஸைட்டட். 10-15 நாள் கழிச்சு எல்லா எக்ஸைட்மெண்ட்டும் காணாமல் போயிடும். அடுத்த நியூஸ் பேப்பரில் வந்து முக்கியமான நியூஸ் என்ன வருதுன்னு பார்த்து எல்லோரும் திரும்பி போயிடுவாங்க. அப்படி திரும்பி போவாங்கிற எதிர்பார்ப்பில் இப்படிப்பட்ட முழக்கங்கள் செய்யப்படக்கூடாது. நம்முடைய அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், இதுக்கு எதிர்வினை நிச்சயமாக ஆற்ற வேண்டும். எதிர்வினை எப்படிப்பட்டதாக இருக்கணும்? இப்போ நம்ம வந்து அவங்களுடைய ஏரியாவுக்குள்ளே போய் அவங்களுடைய பாகிஸ்தான் டெரிட்டரிக்கு போய் நம்ம தாக்குதல் நடத்தினோம்னா அதுக்கு அவங்க எதிர்வினை ஆற்றுறதுக்கு ஆயத்தமாக இருப்பாங்க. அந்த எதிர்வினையை சந்திக்கிறதுக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கோமா? இது எல்லாத்தையும் யோசிக்கணும். வினைவலியும் தன்வலியும் மாற்றான் துணைவலியும் தூக்கி செயல் அப்படின்னு வள்ளுவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு. நம்முடைய பலம் என்ன, எதிராளியுடைய பலம் என்ன, நம்மை சார்ந்து வருபவர்களின் பலம் என்ன, எதிராளிகளை சார்ந்தவர்கள் பலம் என்ன, எல்லாத்துக்கும் மேலே எந்த வினை செய்யணும்னு நினைக்கிறோமோ அந்த வினையின் பலம் என்ன, இது எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்க்கணும். பார்த்துட்டு மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கணும். இதில் இப்போ இப்போதைக்கு எனக்கு தோணலை இந்தியா பாகிஸ்தான் யுத்தம் இந்த அடிப்படையில் வந்துடும் சொல்லி எனக்கு தோணலை. ஸோ என்ன முடிவுக்கு தான் சார் வருவாங்க? இந்தியாவோட நிலைப்பாடு என்னவாக இருக்கும்? அதவங்க இந்தியா வந்து பாகிஸ்தானோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்ம வந்து பொருளாதாரத்தில் ரொம்ப வளர்ந்துருக்கோம். பாகிஸ்தான் பொருளாதாரத்தில் வீழ்ச்சி அடைந்த ஒரு நாடு. சில பேர் சொல்கிறாங்க ஆஸ் அ கண்ட்ரி பாகிஸ்தான் இஸ் அ ஃபெயிலியர் அப்படின்னு சொல்கிறவங்க கூட இருக்காங்க. மதத்தின் அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு நாடு என்றுமே நிலைத்து நிற்க முடியாது அப்படின்லாம் கால்குலேஷன்ஸ் உண்டு. இப்போ நம்ம வந்து இவங்க நம்மளை சீண்டி விடுறாங்கங்கிறதுக்காக வேண்டி மிகப்பெரிய நடவடிக்கை நம்ம எடுத்தோம்னா அதனால் பாதிக்கப்பட போவது யார் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கணும். நம்ம தமிழ்நாட்டில் வந்து சொல்லுவாங்க, சேலையில் முள் பாஞ்சாலும் சரி, முள்ள சேலை பாஞ்சாலும் சரி, சேதாரம் சேலைக்கு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இதில் நம்ம வந்து ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு எந்த நடவடிக்கை எடுக்கக்கூடாதுங்கிறது ஒரு பக்கம். ஆனால் அதே சமயம் நடவடிக்கையே எடுக்கக்கூடாதுன்னு இல்லை. அந்த நடவடிக்கை வந்து வேறு மாதிரி இருக்கணும். உங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் விங் இருக்கு, அவங்களுக்கு வந்து எல்லா நாடுகள்லேயும் வந்து இந்த இன்டெலிஜென்ஸ் விங் வந்து மறைமுக செயல்களில் ஈடுபடுறாங்க. அந்த மறைமுக செயல்களில் ஈடுபடக்கூடிய ஆற்றல் நமக்கு இருக்கணும் இவ்வளோ பெரிய நாட்டுக்கு. அப்போ அப்படிப்பட்ட செயல்களில் ஈடுபட வேண்டிய தருணம் தான் இதுன்னு நான் நினைக்கிறேன். ஒழிய நேரடியாக சேலஞ்ச் பண்ணுறது, அடுத்து உங்களை நான் அது பண்ணிடுவோம் இது பண்ணிடுவோம்னு சொல்கிறது, இதனால் எந்த பலனும் ஏற்படும்னு எனக்கு நம்பிக்கை. இப்போ லைன் ஆஃப் கண்ட்ரோல்லேருந்து 200 கிலோமீட்டர் தள்ளி தான் இந்த இஷ்யூ நடந்திருக்கு. அப்படி இருந்தால் 3 நாள் ஆகியும் பெரிய லெவலில் நம்ம சைட்லேருந்து எந்த ஒரு இம்பாக்ட் பேசிகிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். முழக்கங்கள், வீர முழக்கங்கள் கேட்குறோம், அவ்வளோதான். பெருசாக என்ன பண்ணாங்கன்னு சொல்லி ஒன்றும் தெரியல. அதுதான் என்னுடைய ஏமாற்றம். இதில் வந்து இஃப் வி ஆர் வெல் ப்ரிப்பேர்ட், இந்த மாதிரி நம்ம பார்டர் ஸ்கர்மிஷஸ் நிறையா நடந்திருக்கு. அப்போ இவங்க தொடர்ந்து வந்து நம்முடைய எல்லைப்போர் பகுதிகளில் வந்து இந்த மாதிரி தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்கங்கிறது நமக்கு தெரியும். அப்போ நம்ம விழிப்போடு இருக்கணும். ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, த எட்டர்னல் விஜிலன்ஸ் இஸ் அ ப்ரைஸ் யூ பே ஃபார் ஃப்ரீடம் ஆஃப் யுவர் நேஷன் அப்படி சொல்லுவாங்க. தொடர்ந்த விட முடியாத விடக்கூடாத கண்காணிப்பு தொடர்ந்து இருக்கணும், விழிப்புணர்வு இருக்கணும். அப்படி இருந்தால் அதையும் மீறி செயல்கள் நடக்க முடியும். ஆனால் அப்படி விழிப்புணர்வு இருந்தால் அதை மீறிய செயல்கள் நடந்தவுடன் நம்மால் எதிர்வினை ஆற்ற முடியும்.
அப்படி எதிர்வினை நீங்களே சொன்ன மாதிரி இந்த 3 நாளில் இன்னும் நான் ஒன்றும் பார்க்கல. இந்த அட்டாக் வச்சு மத்திய அரசு என்ன மாதிரியான அரசியல் நகர்வுகளை முன்னெடுக்கும்? அவங்க எதை பற்றி வேணாலும் அரசியல்வாதிகள் வந்து அரசியல் பண்ணுவாங்க. இதை வச்சு என்ன அரசியல் பண்ணுவாங்கன்னு சொல்லி அது ஏற்கனவே இந்த மாதிரி வீரமுழக்கம் விடுவதெல்லாம் ஒரு அரசியல் தான். அதை செஞ்சிருவோம் இதை செஞ்சிருவோம்னு சொல்கிறது அது மட்டும் பத்தாதே.